அறந்தாங்கி அருகே காட்டு பிராணவயல் கிராமத்தில் பார்க்கவ குலநந்த மன்னர்கள் ஏற்பட்டால் ஸ்ரீ மாமுண்டி கருப்பர் ஸ்ரீ சக்தி வேலாயுத பாலமுருகன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு குடமுழுக்கு விழா. காட்டு பிராணவயல் கிராமத்தில் ஸ்ரீ சக்தி வேலாயுத பாலமுருகன் ஸ்ரீ மாமுண்டி கருப்பர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா. ஏராளமானோர் பங்கேற்பு. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா காட்டு பிராணவயல் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சக்தி வேலாயுத பாலமுருகன் ஸ்ரீ மாமுண்டி கருப்பர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவதென அக்கிராமத்தார்களால் முடிவு செய்யப்பட்டு கடந்த ஒரு வருடமாக ஆலயம் கட்டும் பணி நடந்து வந்த நிலையில் பணி நிறைவுற்று இன்று மகா கும்பாபிஷேகம் நடத்துவது என கிராமத்தார்களால் முடிவு செய்யப்பட்டு கடந்த வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி பூஜையுடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை முதல் கால யாக பூஜையும், சனிக்கிழமை இரண்டாம் கால யாக பூஜையும், அன்று மாலை மூன்றாம் கால யாக பூஜையும் தொடர்ந்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது கலசங்களில் வைக்கப்பட்டு யாக வேள்விகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை நான்காம் கால யாக பூஜையுடன் விழா நிகழ்வு தொடர்ந்து நடந்தது. இதில் கோ பூஜையும், திரவியபதி மகாபூர்ணா இன்று காலை 7 மணி அளவில் நான்காம் கால யாக பூஜையுடன் கோ பூஜை, சித்திரவியாகுதி, ஷாகுதி, நாடி சந்தானம், மகா பூர்ணாவதியுடன் மகா தீவாரத்தனையும், அதனைத் தொடர்ந்து சரியாக 10:30 மணி அளவில் கடம் புறப்பாடு நிகழ்வு நடைபெற்று புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோபுரத்தை வந்தடைந்தது. அங்கே வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு கோட்டைப்பட்டினம் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சுமார் 2000 பேருக்கு அறுசுவை அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. இவ்விழாவை காட்டுப்பிராணவயல் பார்க்கவ குலநந்த மன்னர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்தப்பட்ட குடமுழுக்கு விழா.